Hi and welcome to Easy Spoken English Kanchi. இன்னைக்கு நாம 5 இன்ட்ரெஸ்டிங் லாங் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போறோம். ஒரே ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற லாங் சென்டென்சஸ். ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸ் பொதுவாக நாம அன்எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் லைஃப் சர்ப்ரைசஸ் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல நம்ம யூஸ் பண்ற சென்டென்ஸ் தான் இது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் குவிக்லி கெட் இன்டு டுடேஸ் லெசன். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இந்த பொசிஷன்ல இருப்பீங்கன்னு நீங்க நினைச்சிருப்பீங்களா? ஸோ இப்போ நீங்க இந்த பொசிஷன்ல இருக்கீங்க. பட் இதே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருப்பீங்க, நீங்க நினைச்சாச்சு பார்த்துருப்பீங்களா அப்படின்னு நம்ம பேசுவோம் இல்லையா? ஸோ எப்படி உங்க லைஃப் மாறி இருக்கு பாருங்க, எப்படி அன்எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு இருக்கு பாருங்க அப்படின்றத இந்த சென்டென்ஸ் மூலமா நம்ம சொல்றோம், ரைட்? ஸோ இதுல பாஸ்ட்ல நீங்க இந்த விஷயத்த பண்ணிருப்பீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு would have V3 யூஸ் பண்ணி நம்ம பேசலாம். ஸோ இங்க கொஸ்டினா இருக்கு, நீங்க நினைச்சிருப்பீங்களா, பாஸ்ட்ல இதை நினைத்திருப்பீர்களா அப்படின்னு கேட்கிறோம். would you have thought, would you have thought, இங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க நினைச்சிருப்பீங்களான்னு கேக்குறோம். சோ அந்த டைமை நம்ம சென்டென்ஸ் உடைய பிகினிங்லயும் சொல்லலாம். a year ago would you have thought. சோ இப்போ இந்த சென்டென்ஸ் உடைய சப்ஜெக்ட் வந்து you, would have thoughtன்றது தான் verb. கொஸ்டின் ஃபார்மேட்ல இருக்கிறதுனால would you have thoughtன்னு எழுதியிருக்கோம். இப்போ இதுல இருக்கிற தாட்ன்ற verb உடைய ஆப்ஜெக்டா நம்ம ஒரு விஷயத்த சொல்ல போறோம். என்ன விஷயத்த நீங்க நினைச்சிருப்பீங்களான்னு கேக்குறோம். இந்த பொசிஷன்ல இருப்பீங்க என்று நீங்க நினைச்சிருப்பீங்களான்னு கேக்குறோம். ஸோ ஒரு சென்டென்ஸ் உடைய ஆப்ஜெக்டா பொதுவா ஒரு நவுன் இல்ல ப்ரொனவுன் தான் வரும். இங்க ஒரு சென்டென்ஸ் வந்திருக்கிறதுனால அந்த சென்டென்ஸை நம்ம நவுன் கிளாஸ்னு சொல்றோம். would you have thought that நீங்க இந்த பொசிஷன்ல இருப்பீங்க என்று. ஓகே, would you have thought that you would be in this position. ஓகே, a year ago would you have thought that you would be in this position. ஓகே, ஆல்ரைட். ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தான். பட் நிறைய நேரம் நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது எதை எங்கே பிளேஸ் பண்ணணும் நமக்கு கன்ஃபியூஷன் வரும். அண்ட் would subject have V3ல நிறைய கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ண மாட்டோம். அதுக்காக தான் இந்த லெசன். ஆல்ரைட். ஸோ இதே பேட்டர்ன் தான் எல்லா சென்டென்சஸும் இருக்க போது. செகண்ட் எக்ஸாம்பிள் போகலாம். ஒரே வருஷத்துல அவன் ஒரு காரையும் வீட்டையும் வாங்குவான்னு அவன் நினைச்சிருப்பானா அப்படின்னு கேட்குறோம். ஸோ அதே வருஷத்துல ஒரு காரும் வாங்கிட்டான், வீடும் வாங்கிட்டான். அப்படி வாங்குவான்னு அவன் நினைச்சிருப்பானா. ஸோ அவன் அப்படின்னு இருக்கீங்க. ஸோ would he have thought, would he have thought that அவன் வாங்குவான் என்று, that he would buy, ரெண்டையும் காரு ஒரு வீடு, ரைட்? that he would buy both a car and a house in the same year அப்படின்னு சொல்லலாம். அதே ஆண்டில் அப்படின்ற அர்த்தத்துல in the same year, right? would he have thought that he would buy both a car and a house in the same year? Okay, all right, moving on to the third example. அவங்களுடைய டீம் ஃபைனலுக்கு செலக்ட் ஆகும்னு அவங்க நினைச்சு பார்த்துருப்பாங்களா இல்ல நினைச்சிருப்பாங்களா? இப்ப இந்த கொஸ்டினை நீங்க பாஸ் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், would they have thought, அவங்க நினைச்சிருப்பாங்களான்னு இருக்கு. ஸோ would they have thought that their team would be selected for the final. ஓகே, ஸோ இங்க செலக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால பாசிவ் வாய்ஸ்ல would be V3 யூஸ் பண்ணியிருக்கோம். that their team would be selected, that their team would selectன்னு போடக்கூடாது. அவங்க டீம் செலக்ட் பண்ணும்னு அப்படின்னு அர்த்தம் ஆயிடும். ஓகே, their team would selectனா அவங்க டீம் செலக்ட் பண்ணும். டீம் செலக்ட் ஆகும் இல்ல செலக்ட் செய்யப்படும் அப்படின்ற அர்த்தத்துல தான் their team would be selected அப்படின்றத யூஸ் பண்றோம். ஓகே, would they have thought that their team would be selected for the final? ஓகே, ஆல்ரைட், கரெக்டா பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபோர்த் எக்ஸாம்பிள் போலாம். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நாம மறுபடியும் அதே இடத்துல மீட் பண்ணுவோம்னு நீ நினைச்சு பார்த்திருப்பியா? ஓகே, ஸோ நீ நினைச்சு பார்த்திருப்பியா? would you have thought நாம சந்திப்போம்னு, that we would meet, மறுபடியும் அதே இடத்துல இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்ற விஷயத்த that we would meet again in the same place after all these years அப்படின்னு சொல்லலாம். ஓகே, would you have thought that we would meet again in the same place after all these years? ஓகே, சரி, இன்னைக்கான லாஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். அவ சின்ன வயசுல இருந்தப்போ அவளால 2 கிட்ஸ்க்கு ஸ்பான்சர் பண்ண முடியும்னு அவ நினைச்சு பார்த்திருப்பாளா அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்க அவ எப்போ நினைச்சு பார்த்திருப்பாளான்னு ஒரு டைம் சொல்றோம். அவ சின்ன வயசுல இருந்தப்போ இல்ல அவ யங்கா இருந்தப்போ அவ நினைச்சு பார்த்திருப்பாளா. இதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல ஒண்ணு பார்த்தோம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீ நினைச்சு பார்த்திருப்பியா. ஸோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடின்ற டைம் இயர் அகோன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் would you have thought சொன்னோம். அதே மாதிரி இங்க அவ சின்ன வயசுல இருந்தப்போ இல்ல அவ யங்கா இருந்தப்போன்னு சொல்றத when she was young அப்படின்னு சொல்லி இந்த சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். when she was young would she have thought that she would be able to, அவளால பண்ண முடியும்னு, ஃபியூச்சர்ல பண்ண முடியும். பட் இது டெஃபினட் ஃபியூச்சர் இல்ல, will be able to போடக்கூடாது. willக்கு பதிலா she would be able to sponsor 2 kids. okay, when she was young would she have thought that she would be able to sponsor 2 kids? alright, ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா
would you have thought அப்படின்ற கொஸ்டின்ல ஒரு நவுன் கிளாஸ் பிளேஸ் பண்ணோம். அண்ட் 2 சென்டென்ஸ்ல மட்டும் ஜஸ்ட் நம்ம ஒரு டைம் ஆட் பண்ணோம். ஸோ ஒரு சென்டென்ஸ்ல இயர் அகோன்னு சொன்னோம். இப்போ நம்ம பார்க்குற இந்த லாஸ்ட் சென்டென்ஸ்ல when she was youngன்ற ஒரு கிளாஸை டைமா சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த காமெண்ட்ஸ். அண்ட் இதே மாதிரி நீங்க நினைச்சு பார்த்துருப்பீங்களா அப்படின்னு கேட்குற விஷயத்த நீங்க காமெண்ட்ஸ்ல ட்ரை பண்ணுங்க. Thank you so much for watching this lesson till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.